மதிப்புக்குரிய ஆசான்கள் அவர்களுக்கும் குருமாதர்கள் அனைக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல எல்லா ஆசான்கள்ட்டையும் நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். இன்றைக்கான சிறந்த பட்டிமன்றம், அதாவது ஜோதிடம் சொல்லிக் கொடுப்பதால் வளர்கிறதா சொல்வதால் வளர்கிறதா அப்படின்னு. சொல்லிக் கொடுப்பதால் வளர்கிறது என்ற அணியில் பேச இருக்கிறேன். வடிவேல், ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு கலை இல்லைங்களா? இந்த கலையை சொல்லிக் கொடுக்காம நம்மளால் வளர்த்தவே முடியாது. நம்ம இன்னைக்கு நான் இருக்கேன், எனக்கு என் குருநாதர் இருக்கார், அவருக்கு ஒரு குருநாதர் இருக்கா, அப்படியே நூல் பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தா ஆரம்பத்தில் ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா? அந்த பராசரர், நம்ம ஜோதிட குரூப் பேர் பராசரர் மணிமன்றம். அவர் ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்ததுனால தான் அது நூல் வழியாக வந்துக்கிட்டே இருந்திருக்கு. நூலுங்கிறது புக்கை சொல்கிறேன். ஸோ புத்தகம் மூலமாகவும் அறிவுரை மூலமாகவும் ஏட்டுக்கல்வி மூலமும் ஒவ்வொருத்தருக்காக சொல்லிக் கொடுக்க மட்டுமே இந்த ஜோதிடம் வளர்ந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிற அமைப்பில் வந்து நிற்குது. இதற்கு உதாரணமாக 2-3 கதைகள் சொல்கிறேன். மகாபாரதத்தை எடுத்துக்குவோம். அர்ஜுனர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், காண்டிபதாரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அர்ஜுனர் எவ்வளோ தூரம் வில்வித்தில் பெரிய ஆளாக வர்றவருக்கு துரோணர்னு ஒரு ஆசான் முக்கியம் இல்லைங்களா? அப்போ அந்த துரோணருக்கு தெரியும் இவனுக்கு வில்வித்தை தான் இவனுக்கு சரி வரும் அர்ஜுனனுக்கு அப்படிங்கிறக்கு. பீமனுக்குனா கதை தான் அவனுக்கு சரி வரும் அப்படிங்க. திருதராஷ்டிரன் அப்படின்னா அவனுக்கு ஈட்டி தான் சரி வரும். அப்போது அவன் துரோணருக்கு கீழே இருக்கிற 100 மாணவர்கள் 106 மாணவர்களுக்கும் என்னென்ன வித்தை அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற நாலேஜ் அந்த ஆசிரியருக்கு இருக்குது, குருநாதருக்கு இருக்குது. அந்த குருநாதர் சொல்லி கொடுத்ததுனால தான் இன்றைக்கி அர்ஜுனன் வரைக்கும் காண்டிபதாரி வரைக்கும் நம்ம பேர் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அப்படியே அந்த பக்கம் எடுத்தாலும் கர்ணன் இன்னொரு பெரிய வில்வித்தை வீரன் என்றாலும் அவரும் பரசுராமர்கிட்ட போய் கற்றுக்கிட்டான் இல்லைங்களா? இந்த சைடு பீஷ்மர் எடுத்துக்கிட்டாலும் அவரும் பரசுராமர்கிட்ட கற்றுக்கிட்டார். அப்போது சொல்லி கொடுத்ததுனால தான் இவங்க இந்த கலையை வச்சு மேலுக்கு வந்தாங்க. அப்போது ஒருத்தர் சொல்லி கொடுக்க தான் நம்ம வந்து மேலுக்கு வர முடியும் அப்படிங்கிறோம். மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிறோம். குருங்கிறவர் சொல்லி கொடுக்கக்கூடிய இடத்துல, ஆசான்கிற இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அந்த சொல்லி கொடுத்தல்ங்கிற ஒரு விஷயம் இருந்தால்தான் இந்த ஒரு மனிதன் ஒரு சராசரி மனிதனிலிருந்து சாமானிய மனிதனிலிருந்து உயரத்தை தொடரக்கூடிய மனிதனாக வருவான். அது அவனோட கர்மான்னு வச்சுங்க, அது என்ன மாதிரி இருக்குங்க. ஆனால் சொல்லிக் கொடுத்தல் இல்லாமல் இங்கே ஜோதிடம் வளர்வதில்லை அப்படிங்கிறப்போ, அப்போ அந்த குரு ஒருத்தர் தொட்டு காட்டாத வித்தை அது பெருசாக வந்து சேவிக்காது இல்லைங்களா? குரு தொட்டு கொடுக்காத வித்தை குருட்டு வித்தை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பேச்சு வழக்கில். இன்னும் ஒரு பழமொழி கூட சொல்லுவோம், ஈசன் இல்லாமல் இருந்தாலும் இருக்கலாம், ஆசான் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறோம். இன்றைக்கி பிரதோஷ நாள், ஈஸ்வரனோட அருள் பெல் அடிக்குது. ஸோ ஈசன் இல்லாமல் இருக்க முடியாது, பட் அதுக்கான ஆசான்கிறது ரொம்ப முக்கியங்கிறதுக்காக அந்த விஷயத்தை சொல்ல வந்திருக்கேன். சமகாலத்தில் வாழ்ந்த ஏபிகே அப்துல் கலாம் ஐயாவை எடுத்துக்கோங்க. அவருக்கு விக்ரம் சாராபாய் அப்படிங்கிற ஒரு குருநாதர் இருந்ததுனால தான் அவர் சாதிக்க முடிஞ்சது. இது அவரே நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. நேரம் கருதி சீக்கிரமாக சொல்லிடுறேன். ஒரு தடவை இவர் இப்போ ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட் ஆகி ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணுறாங்க, அது ஃபெயிலியர். ஆனால் இவரோட தலைமையில் தான் அது, அப்துல் கலாம் ஐயா தலைமையில் தான் லாக்கர் லான்ச் பண்ணுறாங்க, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. உடனே விக்ரம் சாராபாய் சார் போய் என்னோட தவறுனால தான் இந்த வந்து லாக்கர் ஃபெயிலியர் ஆச்சு, இந்தியாவுக்கு இதனால் பல கோடி இழப்பு என்னால் தான் இருந்ததுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு வந்துடுறாரு. அப்போ அப்துல் கலாம் சார் போய் கேட்குறாரு, நீங்கள் ஏன் இப்போ பொறுப்பெடுத்துக்கிறீங்கன்னு. உன்னை வழிநடத்தக்கூடிய கைட்னஸ் என்னுடைய பொறுப்பு, அப்போ நான் தான் இதற்கு காரணம் அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டார். அடுத்த ராக்கெட் லான்ச் பண்ணுறாங்க, அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆகுது. இப்போது அந்த விக்ரம் சாராபாய் சார் வந்து அப்துல் கலாம் நீ போய் ப்ரெஸ் மீட்டை கண்டக்ட் பண்ணு அப்படிங்கிறாரு. அப்போது ஒரு தோல்வி வரும்போது தனக்கு எடுத்துக்கிட்டும், ஒரு வெற்றி வரும்போது தன்னுடைய மாணவருக்கும் கொடுத்து அந்த குருவாக அந்த இடத்துல உயர்ந்து நிற்கிறார் இல்லைங்களா? அப்போ அந்த குரு அந்த சொல்லி கொடுத்த வித்தை அங்கே இருக்கிறது ரொம்ப பெருசாக வந்து நிற்கிது. அப்போது அந்த குருங்கிறது நம்ம ஜோதிடத்தில் வரும்போது அப்படியே முழு முதல் சுபர் கிரகம் இல்லைங்களா? அவரோட நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், போராட்டாதி. இந்த நட்சத்திரம் வந்து உடைப்பட்ட நட்சத்திரம் நம்ம சொல்கிறோம். ஆனால் இணைக்கும் நட்சத்திரமாக இருக்குது. என்னென்ன பாவங்களை இணைக்குதுன்னு பாருங்கள். 3, 4 கம்யூனிகேஷன் சொல்லக்கூடியதும் சுகஸ்தானத்தையும் சொல்லக்கூடியது. நீங்கள் ஒரு நல்ல விஷயமா சொல்லிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சுகங்கள் கிடைக்கும். 3, 4, 7, 8 நண்பர்கள், வருமானம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை ஒரு தகாத தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய 8ஆம் இடம் மறைபொருளையும் சொல்லுவோம், நோய் நொடியும் சொல்கிறோம். அப்போ அங்கே நண்பர்கள்னால நல்ல விஷயங்கள் நடந்ததுன்னா அங்கே நல்லதாக நடக்கும். இங்கிட்டு பார்க்கும்போது 11, 12 போராட்டாதி மோட்சத்தை கொடுக்கக்கூடியது, லாபஸ்தானத்திலிருந்து மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ குருங்கிறவர் இந்த இடங்களை இணைக்கக்கூடிய இடத்துல வந்து நிற்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா 3, 7, 11 இடங்களையும் 4, 8, 12ஆம் இடங்களுக்கும் சம்மந்தப்படுறாரு. அப்போ இந்த 3, 7, 11, 4, 8, 12ங்கிறது முக்கியமான இடங்களாக நம்ம சொல்லப்படுகிறது. இந்த முழு முதல் சுபர் அந்த இடத்துல இருக்கும்போது ஜோதிடத்தில் இவங்களையெல்லாம் இணைச்சாதான் அவர் குரு இல்லைங்களா? அப்போ அந்த குருங்கிறவர் சொல்லிக் கொடுக்குற இடத்துக்காக வர்றார். இன்னும் ஒரு பெருசாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரு
குரு இருக்கிறார் அப்படின்னா, ஒரு நீசமான ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா, அவர் குரு பார்வையில இருந்தாருன்னா, அவர் வக்ரன், அதாவது நீச பங்கம் அடைகிறாரு அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. அதாவது நீசமான கோளும் வக்ர நிலையில் நிற்கும் காலை ஆட்சிக்கு மேலாய் உச்சமடைந்தும் பலனை கொள்ளும் சூட்சமம் அறிந்து மற்ற சுபர்நிலை தெரிந்து லக்னம் மாட்சிமையோடு குருவை மதித்தே பலனை கூறுங்கிறான். அப்ப ஒரு நீசமா இருக்கிற கோள் அப்படி இருக்குதுன்னா, அதனால அவனுக்கு ஒரு கெடுதல் ஆயிருமா அப்படின்னா இல்ல. குரு பார்த்துட்டார் அப்படின்னா கோடி குற்றம் நிவர்த்திங்கிறாங்க. அப்போ அந்த முழு முதற் சுபர் ஜாதகத்துல நல்லா இருக்குதுங்கிற பட்சத்தில் கோடி குற்றங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய, அப்போ குரு சொல்லி கொடுக்கிறவர் குரு. அந்த குரு நல்லா இருக்கிறார் அப்படின்னா அவனுக்கு வாழ்க்கை ஒன்றும் ரொம்ப பிரகாசமா இருக்கும். இப்போ அருணகிரிநாதர் எடுத்துங்க, எதுவுமே தெரியாம இருந்தாரு. முருகன்கிட்ட போய் வேண்டிக்கிறார், ஐயா எனக்கு யாருமே இல்லை, நீ தான் துணை அப்படிங்கிறாரு. அவருக்கு சொல்லி கொடுத்தார், சும்மா இரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அதை பிடிச்சிக்கிட்டு அவர் மேலே வந்துட்டார். இப்போ குரு ஒருத்தர் ஒருத்தர் ஒரு முழு முதரா நம்ம எடுத்துக்கிட்டு அவர் நமக்கு சொல்லி கொடுத்ததை நம்ம உள்வாங்கிட்டோம்னா ரொம்பவே மேலுக்கு வந்துடலாம். இன்னொரு ஒரு சின்ன ஒரு கவிதை மட்டும், அதாவது கவிதை இல்லை, ஒரு ஜோதிட பாடல். உறைந்திட பிறை நெல் வீட்டை உத்தமர் குருவியை பாக்கில் அறைந்திட ஜென்மமாகினும் அங்கனம் குருவை நோக்கில் நிறைப்பெரும் ஆயிலோடு நேர்பெரும் திருவினோடு வரைநிகழ் நிலத்தினோடு செந்நெல் சீர் பூமியோடு சித்திர மாடகூடம் உன்னத வாகனங்களோடு வாழ்வானுங்கிறான். அப்போ குருங்கிற ஒருத்தர் லக்னத்தையோ ராசியோ தொடர்பு கொண்டுட்டா அவன் வாழ்க்கையில கண்டிப்பா மேலுக்கு வந்துடுவான். ஒரு காலதாமதம் ஆகலாமே தவிர அவனால அந்த வாழ்க்கையில எப்பேற்பட்ட நிலையிலும் அந்த என்னது நிறைப்பெரும் ஆயுளோட சொத்து சொகத்தோட நிலபுலங்களோட சித்திர மாடகுடம் வீடு வாகன வசதிகளோட அவன் வாழ்வான் அப்படிங்கிற அமைப்பை நம்ம சொல்லக்கூடியதாக இருக்குது. அப்போ அந்த குருங்கிறவர் ஒரு ஜாதகத்திற்கும் சரி, ஒரு தனி மனித வாழ்க்கைக்கும் சரி, சொல்லிக் கொடுப்பது அப்படிங்கிற இடத்துக்கும் சரி, நம்ம சொல்லிக் கொடுக்குறங்கிற இடத்துல மாதாவை வச்சுட்டாலும் பிதாவை வச்சுட்டாலும் குருவை வச்சுக்கிட்டாலும் அந்த சொல்லிக் கொடுக்க நம்மளால் மேலுக்கு வர முடியும். ஜோதிடமும் சொல்லிக் கொடுக்க தான் நம்ம ஒருத்தர் சொல்லிக் கொடுத்ததுனால நான் இங்கே நிற்கிறேன். நீங்கள் எல்லாம் குருநாதர்கள் எல்லாருமே, ஹரிஹரசன் மாவட்டம் நிறைய விஷயங்கள் கற்றுருக்கேன், மணிமேகலை மாவட்டம் நிறைய விஷயங்கள் கற்றுருக்கேன், சந்திரனை ஆட்ட கற்றுருக்கேன், சரவணனை ஆட்ட கற்றுருக்கேன். இவங்க எல்லாம் சொல்லிக் கொடுக்க தான் இந்த குழந்தையும் இந்த ஜோதிட உலகில் நடந்துகிட்டு இருக்கு. நான் முதல்ல தடவை சொல்லும் போது பட்டிமன்றத்தில் பேசும்போது சொன்னேன், இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் இருக்கக்கூடிய சபையில் இந்த குழந்தையும் கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு நம்பிக்கிறேன். இப்போ உங்களை நம்பி நான் வந்துட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. அப்போ இவங்க சொல்லிக் கொடுக்குறது தவறாகாது அப்படின்னு நம்ம கண்மூடித்தனமாக நம்புகிறோம். அந்த குருவை நம்பும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் சுப வெளிச்சம் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற அமைப்பு நன்றாகவே இருப்பது. ஆக மொத்தம் ஜோதிடம் சொல்லிக் கொடுப்பதால் வளர்கிறதுங்கிற முதல் வாதத்தை நிறைவு செய்கிறேங்க ஐயா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.